கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை முதலாம் சங்கீதம் 2-3 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இரவும் பகலும் வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கிறோமா? வேதத்தை நேசிக்கிறோமா? வேத வசனங்கள் மீது வாஞ்சியோடு இருக்கிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். வீண் மாயைகளை வெறுத்து, பொய்யான மாயைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே வீணான காரியங்களிலே, தேவையில்லாத நேரங்களிலே, தேவையில்லாமல் நேரத்தை செலவிடுவதிலே, அப்படிப்பட்ட காரியங்களிலே நேரத்தை செலவிட்டு வீணான காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை நேசிக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். வேத வசனங்கள் மீது பிரியமாய் இருக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமா? என்னென்ன தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிறவர்களோ அது வாய்க்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறதா அல்லது தடைபட்டு கொண்டே போகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தை நேசிக்கும் பொழுது, வேத வசனங்கள் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கும்போது, அவைகளை தியானிக்கும் போது, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். பிரியமானவர்களே, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை செழிப்பு நிறைந்ததாக இருக்கும். அந்தந்த காலத்திலே கனி கொடுக்கிறவர்களாய், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பிரியமானவர்களே, நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், நம்முடைய நேரத்தை வீணாக்காமலும், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கும் பொழுது, அதன் மீது பிரியமாய் இருக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். யோசேப்புக்கு கிருபைகளை கொடுத்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியினாலே யோசேப்பு எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும். பிரியமானவர்களே, நாம் எதை செய்கிறோமோ அது நிச்சயமாய் வாய்க்கும். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் தடைபடுகிறதா அல்லது காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை தியானிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ளே இருக்கிறதா? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறோமா? வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? வேத வசனங்களை நேசிக்கும் பொழுது, அதன் மீது பிரியமாய் இருக்கும்போது நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்தந்த காலத்திலே என்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொடுப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம் வீணான காரியங்களை வெறுத்து,
வீண் மாயைகளை வெறுத்து வேதத்தை நேசிக்க வேண்டும். வேதத்தின் மீது பிரியமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதத்தை நேசியுங்கள், வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்புங்க, உடைய வளமினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ கர்த்தர் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர், என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமே மாற்றி கொடுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, தேவ சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வியாபாரங்கள், வேலைகள் செய்கிறார்களோ கர்த்தர் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கணிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை தொடுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தது போல கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீக்கப்படுவதாக. ரீபா ரபா ரபா தூ ரபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ சகதனமல ஹதுரபா ரிபா ரபா ரகதரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.